வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். ஆர். ஜெயராமன் MC தலைமையில் 4வது வட்டத்திற்கான மக்களுடன் முதல்வர் முகாம் திமு தனியரசு பார்வையிட்டார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, எரிசக்தித்துறை, தமிழ்நாடு மின்சார வாரியம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கான சிறப்பு முகாம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் 1 வார்டு வாரியாக நடைபெற்று வருகிறது. இந்த வகையில் சென்னை மாநகராட்சி 4வது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் இன்று 9/1/2024 திருவெற்றியூர் எர்ணாவூர் மகாலட்சுமி நகரில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் மாளிகையில் மாமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஆர். ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தங்களின் துறை ரீதியான தேவைகளுக்கு விண்ணப்பம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியை திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு பார்வையிட்டு துறையின் அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கொடுக்கும் புகார்கள் மற்றும் தேவைகளுக்கான விண்ணப்பத்தின் மீது உடனடியாக நிவாரணம் அளிக்க வேண்டுகோள் வைத்தார். இம்முகாமில் மணலி விரைவு சாலையில் முல்லை நகரிலிருந்து எண்ணூர் விரைவு சாலை வரை கண்டெய்னர்கள் பார்க்கிங் செய்யப்படுவதை தவிர்க்க காவல்துறைக்கு கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. மகளிர் உரிமை தொகை ₹1000 பெறுவதற்கான பெருவாரியான மகளிர்கள் விண்ணப்பம் செய்தனர். வேலைவாய்ப்பு துறைக்கு 12வது மற்றும் டிப்ளமோ BBA படித்தவர்கள் வேலைவாய்ப்பு கேட்டு மனு செய்திருந்தார்கள். மேலும் சிலர் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக தையல் மெஷின் வழங்க வேண்டுகோள் மனு வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் 4வது வார்டில் இன்று மக்கள் வரவழைத்து அவருடைய கோரிக்கைகளை அனைத்து துறைகளிலிருந்தும் வந்து அதிகாரிகள் முறைப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வீட்டு வசதி வாரம், வீடற்றவர்களுக்கான வீடு வேண்டும் என்ற கோரிக்கை அதிகமாக வந்திருக்கிறது. அதே மாதிரி வீட்டு வரி பெயர் மாற்றம், சில பத்திர பதிவுகள் மற்றும் இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், இது போன்ற மக்களுக்கான தேவைகளை இன்று கொடுக்கிறார்கள். மேலும் மெட்ரோ டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க. அங்கே குடிநீர் இணைப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு அல்லது கழிவுநீர் அடைப்பு போன்ற பிரச்சனைகள் மக்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். சாலை வசதிகள் தேவை என்று கேட்டு வந்திருக்கிறார்கள். இதுபோன்று மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை முதல்வர் நேரடியாக கவனிக்கும் விதமாக இன்று பெறப்படக்கூடிய இந்த மனுக்கள் இங்கேயே அவர்களுக்கு பதில் அளிக்க வேண்டியவைகளுக்கு பதில் அளிக்கப்படுகிறது. மற்றவை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மக்களுடைய பிரச்சனைகளை முதல்வர் நேரடியாக செயல்படுத்தும் விதமாக, முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போகும் விதமாக 200 வார்டுகளிலும் தினமும் ஒரு வார்டு என்கின்ற முறையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.